ஆசாரியராக இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாது அவருடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அவர் தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதா. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ரத்தம். வசனம் எப்படியா சொல்லுது? எபிரேயர் 7:24-25 எப்படியா சொல்லுது? இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முடிவு பரியந்தம் ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராய் முடிவு பரியந்தம் நம்மை ரட்சிக்கும்படியாக நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகா பிரதான ஆசாரியனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய மீறுதல்களுக்காக நீர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஏதோ ஒரு தெரிந்தோ தெரியாமலோ எல்லா பாவங்களுக்கும் நாங்கள் எதெல்லாம் செய்தோமோ எல்லாவற்றிற்கும் அவர் ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரா. பிதாவே, இவருடைய பாவங்களை மன்னிங்கப்பா, தாங்க செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா. பிதா சொன்னது என்னுடைய வலது பார்சத்துல வந்து இருங்க அப்படின்னு. ஆனா அவர் வலது பார்சத்துல சும்மா இருக்கலையா, நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அடைக்கல பட்டணமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான மீறுதல்களையும் நம்மை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் அவர். நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தெரிந்த பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நம்ம பாடலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை தட்டலாம் உற்சாகமா. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி என்றேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கேனி சோதனை வஞ்சிக்க வந்தோம், உச்சை
பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதைகளில் ஒளியாய் வருகிறாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. கொள்ளைந்தை கொல்ல வந்தும் வீரனை லேவியா ஆவியை அளித்து. வெள்ளம் பொழிந்தை கொல்ல வந்தும் வீரனை லேவியாய் ஆவியை அளித்தே. அவர் நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரே, அப்பா தேவனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாரினிலே காரிருள் போன்ற சூழ்நிலையில தேவன் நமக்கு வெளிச்சமாய் நமக்கு பாதைப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா தேவனே, நீர் என்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. எனக்கு வழி இதுவே காட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கவே வேண்டாம். சூழ்நிலை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சூழ்நிலை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே
உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? மனுஷர் கட்டியலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டியலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டேரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உம்மை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உம்மை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, அம்மா எங்களை நீங்க கைவிட்டதே இல்லையா ஆண்டவரே? அப்பா, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா தேவனே உங்களுடைய கரம் எங்களை விடுகிறதே இல்லையா ஆண்டவரே? எங்களை தூக்கி நடத்துகிறீரே, எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உம்மை எப்படி விட்டு கொடுப்பே? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. உங்க செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எந்த சூழ்நிலைகளை எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே, முடியாமே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. உன்சரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளாலப்பா என்னை இழுத்து கொண்டேரே. மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய மாறாத கிருபை எங்களை இழுத்து கொண்டதே ஆண்டவரே. உம்முடைய பட்சத்தில் எங்களை இழுத்து கொண்டது, அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. என்னை இழுத்து கொண்டீரே. எப்ராயிமே, நான் எப்படி கைவிடுவரே? இஸ்ரவேலே, உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உம்மை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆண்டவரே, எப்ராயிமே, உம்மை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்தலாம், ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அப்பா தேவனே, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் உள்ளவரே அப்பா தேவனே, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை எங்களை வழி நடத்தும்படியாக அப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே, நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் பிதாவின் ஜோலிகள் இடத்தில் இருந்து இறங்கி எங்களுக்கு வருகிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகம் எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை உறுதிப்படுத்தும்படியாய், எங்களை உருவாக்கும்படியாய், எங்களை சுகமளிக்கும்படியாய், அப்பா தேவனே எங்களை நடத்தும்படியாய், எங்களை பாதுகாக்கும்படியாக உம்முடைய வல்லமையுள்ள கிருபையும் வல்லமையுள்ள அபிஷேகமும் இதோ எங்களுடைய சபையில எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய தைலம் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலம், உம்முடைய சந்தோஷத்தின் தைலம் அப்பா தேவனே, உம்முடைய அபிஷேக தைலம் எங்களை ஊற்றும்படியாக, எங்களை நிரப்பும்படியாக, எங்கள் ஒவ்வொருவருடைய தலையில உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாய் நிரப்பும்படியாய், 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 நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகம், 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 சுகம். உம்முடைய அபிஷேகத்திலே சுகம் உண்டே ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திலே விடுதலை உண்டே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும், அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திறக்க முடியாம இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, உம்முடைய அபிஷேகத்தினால இப்பொழுதே திறக்கப்படட்டும், 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 திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நிறைவான ஹல்லேலூயா, எங்களை நிறைவாய் 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 நடத்துங்கப்பா. நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர் நம்மை நிறைவாய் நடத்தும்படியாக, நம்மை நிரப்பும்படியாக தேவனே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் வரும்போது அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா, அவர் நிறைவானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும், எல்லா குறைவுகளும், எல்லா குறைவுகளும். நன்றி ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஹல்லேலூயா, முடியாதது சாத்தியமாகுமே ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. எல்லாரும் 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 கரங்களை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, நிறைவே வாரும் 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 ஆண்டவரே. சுகம், ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி ஆண்டவரே அப்பா தேவனே, நீர் வந்தா குறைவுகள் மாறும் ஆண்டவரே, நீர் வந்தா வியாதிகள் மாறும் ஆண்டவரே, நீர் வந்தால் பலகீனங்கள் மாறும் ஆண்டவரே, நீர் வந்தா சுகம், நீர் வந்தா விடுதலை ஆண்டவரே. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 சுகமளிக்கிறவர், சுகமளிக்கிறவர் அவர். அவருடைய பேரு யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா, சுகமளிக்கிறவர் அவர்.
நிறைவான ஆவியானவரே. கேட்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. என்கிட்ட இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறட்டும் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அப்பா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே சுகவீனம் சுகமாய் மாறப்போகிறது ஆண்டவரே. எங்களுடைய சுகவீனங்கள் சுகமாய் மாறப்போகிறது ஆண்டவரே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை சூழ்நிலை மாறப்போகுது. எல்லாமே ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் மத்தியில கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற போறார். எல்லா வியாதிகளையும் மாற்றி இருக்கிறார். விலகினங்களை மாற்றி இருக்கிறார். விடுதலை கொடுத்திருக்கிறார். நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்று வயல்வெளியாகுமே. காடானது இப்பொழுது வயல் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் போதும். நீர் போதும். நீர் போதும். நீர் போதும். நீர் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம். நீர் மாத்திரம். உம்முடைய வல்லமை மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா தேவனே, உம்முடைய அபிஷேகம். உம்முடைய அபிஷேகம். அபிஷேகம் நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. போதும் 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 போதும். நீங்க மாத்திரம் உங்களுடைய வல்லமை மாத்திரம் போதும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்தலாம். தேவனுடைய சுகத்திற்காக, தேவனுடைய விடுதலைக்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் தேவனை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. பூமியின் ஒண்ணு இல்ல,
பூமி உருவாக கடவுதுன்னு சொன்னாரு, அப்படியே உருவாகிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அற்பமானவைகளையும் ஒதுக்கப்பட்டவைகளையும் தேவன் எடுத்து முன்னிறுத்துகிறவர். ஆகாது என்று தள்ளின கல்லுகளை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியிலே கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய், வருகிற நாட்கள்ல நம்மை வழி நடத்துகிறவராய், அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் நமக்குள்ள பெருகும்படியாக ஆவியானவர் இந்த நாளில் ஆளுகை செய்தது வருகிற எல்லா நாட்களிலும் நம்மை ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஒரு விஷயம் மாத்திரம் கரங்களை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய ஆளுகைக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக, உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய விடுதலைகளுக்காக, உம்முடைய சுகத்திற்காக, உம்முடைய பரிவுக்காக, உம்முடைய பரிந்து பேசுதலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான உயர்ந்த அந்த மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீ பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காரலாம்.
bless you, sister. Sister Christy Dinesh, God bless you, தங்கச்சி. God bless you, ma. Christy Dinesh, Sister Shobha Rachel, இல்லை. Sister Sharon Berry, God bless you, ma. Sister Annie Jackmar, Sister Tangam John Peter, God bless you. God bless you, thanks. God bless you, sisters. Kavita, Sister Minisha Christopher, praise God, bless you, ma. Rajashri Sharmi, Sister Florence, அவ்வளோதான். God bless you. மற்றவங்க போனா கையிலேருந்து உங்களுடைய சகோதரி போனா கையிலேருந்து வாங்கிக்கொள்வார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடி ஒரு விசை. அன்பின் பரலோக பிதாவே, நீர் இம்மட்டுமாய் அந்த புதிய வருடத்துக்குள்ளே நடத்தி வந்திருக்கிறீர். புதிய வருடத்தில் உம்முடைய வார்த்தையின்படியாக ஏசாயா 41:13 படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களுடைய வலது கரத்தை பிடித்து எங்களுக்கு துணை நின்று எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் உதவி செய்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளால் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, நம்ம சண்டே ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது கீழே உள்ளவங்க கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இங்கே தம்பி நீங்கள் கொஞ்சம் பின்னால் உட்காந்துக்கோங்க. ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு சத்தம் போடாமல் இருக்கணும். சத்தம் போட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. குயிக்காக வந்துடுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, கிரேட் 11, 12 எல்லாம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுங்க. பாப்பு வாடு, பாப்புங்க. ஜோனி ஆல்ரெடி இஸ் ஹியர். இப்போ நம்ம மத்தியில் வந்து சின்ன மைக் இருந்தால் கொடுத்துருங்க தம்பி. ஜஸ்வந்த் வாது, ஜஸ்வந்த் தம்பி. ஜஸ்வந்த் வந்து ஒரு 2 நிமிஷம் சின்ன சாட்சியை சொல்லுவார். நீங்கள் எல்லாம் கவனமாக கேட்கணும். என்ன சாட்சி ஜஸ்வந்த் சொன்னா அப்படின்னு உங்கள்கிட்ட எழுதிட்டு வர சொல்லுவோம். முன்னால் உட்காந்து கேட்டுருக்கீங்களே, என்ன சாட்சி சொன்னான்னு எழுதிட்டு வரணும். அடுத்த வாரம் வரும்போது கவனமாக கேட்கணும். சோத்திரம். சுருக்கமாக சொல்லிடுவியா? எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த டெஸ்டிமோனி சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போன வீக் பாஸ்டர் வந்து சர்ச்சில் வந்து உண்மையும் உத்தமும் பற்றி மெசேஜ் சொன்னாங்க. அந்த மெசேஜ் சொல்லும்போது எனக்கு வந்து யோசித்தேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஏசப்பா பேசினது கேம்ஸ் பற்றி. நான் கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து நான் வீட்டுக்கு போய் அதே சேம் டே கேம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அம்மா வந்து நிறையாட்டி சொல்லியிருக்கிறாங்க, கேம்ஸ் எல்லாம் விளையாடாத, நான் பார்க்கலனாலும் ஏசப்பா பார்ப்பாங்கன்ட்டு. ஆனால் சம்டைம்ஸ் நான் விளையாடுவேன். அம்மாக்கிட்டே கேட்டு கூட கொஞ்ச நேரம் விளையாடுவேன். நான் கேம்ஸ் விளையாடும்போது யஷ்வின் கூட என்னோட தம்பி வந்து ஸ்டாப் பண்ணால், ஏன் ரோப்ளாக்ஸ்லாம் நம்ம இவ்வளோ பண்ணிருக்கிறோமே, ஏன் டெலீட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் நான் வந்து ப்ரே பண்ணதுனால இந்த டெலீட் பண்ணிட்டேன். நான் இப்போ வரைக்கும் கேம்ஸ் விளையாடுபடி ஏசப்பானை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் வந்து ஏசப்பாவுக்கு, பாஸ்டருக்கும், சர்ச்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நல்லா சின்ன பிள்ளைங்களும் நல்லா கவனிக்கணும், பெற்றோர்களும் கவனிங்க. அதாவது நான் பிரசங்கம் பண்ணி அவன் கேட்டது, நான் அதை கேட்டதை எங்கே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கல்ல. ஒரு சின்ன பையன், அதாவது உனக்கு வந்து தம்பி எத்தனை வயசு? உனக்கு 11 வயசு பையன். அதாவது நான் பிரசங்கம் பண்ணோன்னே இதை மாதிரி வீட்டில் போய் கேம்ஸ் எல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு தங்கச்சி எனக்கு மெசேஜ் போட்டாங்க. அப்போ எனக்கு புரியலை, ஏன் இவன் கேம்ஸ் எல்லாம் அழிச்சான். கேம்ஸை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை, ஏதாவது மொபைலை பற்றி பேசியிருக்கணும், ஒன்றும் நான் பேசலை.
அப்போ என்னென்னா, நம்ம தவறு செஞ்சோன்னா நம்ம தாய் தகப்பனுடைய கண்ணை நேருக்கு நேர் நம்ம பார்த்து பேச முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தை. அப்போ நான் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் ரொம்ப கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி நான் பார்த்து விளையாண்டுட்டு இருக்கிறேன். அது தம்பியும் விளையாட வச்சிட்டேன். அப்போ என்னை வந்து நீங்கள் திட்ட மாட்டீங்களம்மான்னு சொல்லி வீட்டில் போய் அவன் அதை டெலீட் பண்ணியிருக்கிறான். என்ன எதுக்காக சொல்ல இதை வைத்தேன் என்றால், அவன் கேட்டதோடு நிற்கலை, அதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க அதை அவன் ஒப்பு கொடுத்துருக்கிறான். சோத்திரம். நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதை கடைபிடிக்கணும். பெரியவர்களாகிய நம்மளும் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்திற்காக ஜெஸ்வந்தை ஆசீர்வதிச்சு நம்ம எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிச்சு எல்லா பிள்ளைங்களும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும்னு சொல்லி தம்பி ஜாண்டி ஜெபம் பண்ணு தம்பி. சோத்திரம். ஜாண்டி கையில் மைக் இருந்தால் கொடுங்க. ஜாண்டி போயிட்டு பரவாயில்ல. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு சாட்சி உண்டு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, பிள்ளை ஜஷ்வந்த் மூலமாக ஆண்டவரே, அப்பா இன்னொரு விஷயம் கூட ஆண்டவரே, நாங்கள் இதில் உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, இங்கே இருக்கிற அந்த குட்டி பிள்ளைகள்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, போன வாரத்தில் அந்த பிள்ளை கேட்டு வசனத்தை கேட்டு அப்பா உண்மை முத்துமா என்ற காரியத்தை கடைப்பிடித்து அப்பா எவ்வளோ உண்மையாக போய் அம்மா கிட்ட சொல்லி இந்த காரியங்களை மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாட்சி எங்களுக்கும் பிரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா நாங்கள் அப்பா எல்லா காரியங்களும் உண்மை முத்துமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளும் அவ்வாறு இருக்கும்படியாக ஆசீர்வாதம் கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே இந்த கேம்ஸு ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அப்பா இந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவரே உண்மை முத்துமாய் பிள்ளைகள் இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் சபையாய் அவ்வாறு இதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தில் இதை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். மீட்பு ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களை இன்னும் அற்புதமாக தேவன் இந்த வருடத்தில் நடத்துவாராக. சோதரம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்க போகிறீங்க, அமைதியாக உட்காந்துருக்க போகிறீங்க. நீங்களாம் குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ், அப்படி தானே? நீங்கள் நல்ல பிள்ளைங்க தானே எல்லாருமே? அருமையான பிள்ளைங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த ஆளும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். அழைத்த தேவன் அல்லது அழைத்த இயேசு அப்படின்னு தான் நான் வந்து அந்த தலைப்பு நான் எடுத்துக்கொண்டேன். சோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 14 சாப்டர் 14 அதில் 22 31 வரை வாசிக்கலாம். ம் 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 போதுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவராக இயேசு அழைத்திருக்கிறார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை நல்லா தூக்குங்களேன். வேலை செய்யும் போதெல்லாம் மேலே இருந்து அந்த கேபிளெல்லாம் அப்படி பிடிச்சி இழுப்போம்ல. சோத்திரம். அங்கேருந்து மேலே இருக்குது தூக்குங்க அப்படின்னா தூக்குறோம். நல்லா கையை உயர்த்துங்க. தேவ சமூகத்தில் எனக்காக அல்ல, ஆமென், அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? வசனம் சொல்லுது உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரா? நம்மளை முடிவு வரை இறுதி வரை நடத்துவதற்கு எப்படி இருக்கிறாரு? போதுமான தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43 நம்ம 41 43 1 ஏசாயா 43:1 சொல்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்,
நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் சோதரம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்து அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடையவன் கர்த்தருடையவளா நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படவே வேண்டாம் எந்த காரியத்தை குறித்தும். ஆமென் சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்ம சொல்லணும், கர்த்தர் என் துணையாக இருக்கிறார், என் கரத்தை பிடித்திருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். சோத்திரம். துணை அப்படிங்கும்போது உதவியாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அப்போ நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நான் இதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, ஆண்டவர் நம்மளை அழைத்த தேவன், அவர் அழைச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஆசீர்வதிக்காமல் விடுகிற தேவன் இல்லை. முதலாவது நான் பார்த்தேன் எப்படின்னா, மத்தேயு 14:16 அதில் ஜனங்கள்லாம் இங்கே என்ன நடக்குன்னா, ஏரோது என்கிற ராஜா அவன் என்ன பண்ணான், ஊழியக்காரன் அனுப்பி யோவான் என்கிற தேவ மனுஷனை பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறான். அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த நாளில் அந்த வி பிலீவ் த ட்ரூத், நாம் இந்த உண்மையை நம்புகிறோம், உண்மையை விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் உண்மையை விசுவாசிக்காத எல்லாருக்காகவும் இப்படிப்பட்ட அறிஞர்களை எழுப்பி, அவங்களுக்கு அகழ்வாராய்ச்சிக்காரர்கள், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட், அவங்களை எழுப்பி அதையெல்லாம் ஆராய்ந்து அவர்களுக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். சோதரர். ஹல்லேலூயா. அவங்க குரோமோசோம் லெவல் வரைக்கும் ஸ்டடி பண்ணி அவங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன், நீங்கள் அதை படிங்க. சோதரம். அப்போ இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன். மெல்கிசேதேக்கு பற்றி சொன்னீங்க தம்பி. இப்போ ஒரு ஷிப்ல அந்த மெல்கிசேதேக்கு சொல்றாரு, ஆபிரகாம வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு யார? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. சோதரம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பாருங்க, 6ஆம் நாள்ல மனிதனை, 6வது நாள் தானே மனுஷனை படைச்சாரு. 5வது நாள் இல்லையா? இல்லை 7வது நாள் இல்லையா? 7வது நாள்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க. தூக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் பிரசங்கம் பண்ணி நாம் வேஸ்ட்டாக போயிடும். சோத்திரம். ஆதியாகமத்தில் இருக்குது. தூக்க மாட்டேங்க, நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரங்க, தெரியாட்டியும் தூக்க மாட்டோம். நேற்று சொன்னாங்க அந்த சிஸ்டர் இந்த காலையில், பாஸ்டர் நான் ஏன்னா பயப்படவே இல்லை இதுக்கு, இந்த எக்ஸாமுக்கு. ஏன்னா நான் படிக்கலை. அவங்க ரொம்ப அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்னாங்க. ஏன்னா படித்தவங்களுக்குலாம் பயமாக இருக்கும். படித்தவனும் பயப்பட மாட்டான், படிக்காதவனும் பயப்பட மாட்டான். அந்த நடுவில் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் பயந்துட்டு இருப்பாங்க, அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சோத்திரம். ஆமாம். அப்போ அவர் 6ஆம் நாளில் மனிதனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். அவனை அந்த பூமியிலிருந்து, தோட்டத்திலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணினால அவனை உருவாக்கி, அவன் ஆசியில இவருடைய அந்த சுவாசத்தை ஊதி அவனுக்கு என்ன பண்ண, ஜீவனை கொடுத்து அவனை போய் கிழக்கில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி அதில் வைத்தார். சோத்திரம். அப்புறம் இவனை நல்லா என்ன பண்ணிட்டாரு, தனியாக இருக்கானு அப்படின்னு பார்த்துட்டு நல்லா உறங்க வச்சுட்டு விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியை ஒரு பெண்ணை உண்டாக்கி அவனை கொண்டு போகிறாரு. அவன் என்ன பண்ணா, மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதால இவளுக்கு மனுஷி அப்படின்னு பெயரிடுறான். சோத்திரம். அல்லேலூயா. இது யோசிச்சு பார்த்தேன், மனுஷனும் மனுஷியும் உருவாக்கப்படுவது 6ஆம் நாளில் உருவாக்குறாரு, 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறாரு. 5 நாளும் மனுஷனுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லணும்னா, அதாவது பாடுபட்டார் அப்படின்னா 5 நாளும் நான் உருவாக்க போகிற மனுஷர்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும்னு எல்லாத்தையும் படைத்து மனுஷனை உருவாக்கி, இந்தாப்பா உனக்கான சகல ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தோட இந்த தோட்டத்தில் நீ வாழ்ந்துகிட்டே இரு. ஆனா யார்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, எல்லா கனியும் புசிங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காங்கன்னு யார்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு? ஆதாம் சொல்லுவாங்களாம். கை தூக்குங்க. அதுக்கும் தூக்க மாட்டீங்க. தம்பி தூக்கிட்டார். சோத்திரம். 1 2 தங்கச்சி தூக்கிட்டாங்க. வேற 3 தம்பி தூக்கிட்டான். 4 ஏவாள்கிட்ட சொன்னவங்க கை தூக்குங்க. தூக்குங்க. சோத்திரம். கெட்டிக்காரங்க. நம்ம ஆதாம்கிட்ட தான் முதல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது ஏவாள்கிட்ட சொன்னதா எழுதலை, ஆதாம்கிட்ட சொல்றாரு. கண்டிப்பாக ஏவாள் சொல்லியிருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அது இருக்கட்டும், அது முக்கியமான ஒரு காரியம் கிடையாது. அப்போ அனைத்தையும் தேவன் படைத்து விட்டார், படைத்து தான் கொடு. அதுக்கப்புறம் வேற ஒன்றும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். நான் சொல்லலை, வசனம் சொல்லுவதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வானத்தை ரொம்ப அழகா அவர் விரித்து அந்த வானத்தை நட்சத்திரங்களால அலங்கரித்த தேவனா இருக்கிறார். சோத்திரம். அவர்
அது மட்டுமல்ல, இந்த அந்த வானத்தை என்ன பண்ணாருனாக்கா அப்படி அந்தரத்தில் அப்படி விரிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த பூமியை அந்தரத்தில் என்ன பண்ணிருக்காருன்னா அதுல தொங்க விட்ட தேவனாக தான் இருக்கிறார். சோதரம். இதுக்கு மேல அவரு சிங்காசனத்தை என்ன பண்றாராம், அங்க சிறப்படுத்தி அதன் மேல மேகத்தை விரித்து வைத்திருக்கிறார். சோதரம். இந்த 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 படைப்புகள்லாம் சிந்தித்து பார்த்தோம்னா, நான் விசுவாசிக்கிறேன் இது ஆண்டவரால் படைக்கப்பட்டது. சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சயின்டிஸ்ட் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த அண்ட சாஸ்திரங்களை படைத்தவர் நம்ம ஆண்டவர். சோதரம். ஹல்லேலூயா. உலக கர்த்தருங்கிறோம். பிதாவும் அவரு, குமாரனும் அவரு, பரிசுத்த ஆவியானவரும் அவரு. கொஞ்சம் பேர் குழம்புவீங்க, உங்களுக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியெல்லாம் குழப்பம் வந்தோன்னா என்கிட்ட கேளுங்க, எல்டர்ஸ்லாம் இருக்காங்க, எல்டர்ஸ்ட்டு கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். சோதரம். உங்கள் சகோதரி போனாட்டு கேளுங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. சோதரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியான இந்த உலகத்தில் காணப்படுகிற எங்க திரும்பி பார்த்தாலும் ஆண்டவருடைய படைப்புகளாக தான் இருக்குது. சோதரம். ஹல்லேலூயா. அப்போ இவருக்கு லேசான காரியம். படைத்த ஆண்டவர் அந்த பேதுரு பிரயாணம் பண்ணும்போது காற்று அடிச்ச உடனே கடல் கொந்தளிக்குது, படகு அப்படியே அலையுது, இவங்க அப்படியே ஐயோன்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் சாதாரணமாக வந்து அவர் படகுல ஏறின உடனே அந்த காற்றும் அந்த கடலின் அலைகளின் கொந்தளிப்பும் அப்படி நின்று போனது. ஹல்லேலூயா. இது எது சொன்னா, அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவராக இருக்கிறார். சோதரர். ரெண்டாவது பாயிண்ட், அனைத்தின் மீதும் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. படைத்த இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தின் மீதும் அது எவ்வளவுதான் எழும்பி வந்தாலும் சரி, அவர் அதன் மீது அதிகாரம் உடையவர். ஏன் அந்த கடலும் காற்றும் அமைதலாக இருந்ததுன்னா, அதை அடக்குவதற்கு அவருடைய வார்த்தை போதும். சோதரம். அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய வல்லமை போதும். சோதரம். ஆமென். அவருடைய அந்த துணை, ஏன் சொன்னா துணை நிற்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு விரோதமாக எழும்புகிற கடலும் காற்று என்ன செய்யணும், அடங்கி போயிடும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? இது பெரிய பிரசங்கம் இல்லை, உணர்வின் பிரசங்கம் இல்லை, சாதாரண விஷயம் தான். சோதரம். கடலின் மீதும் அந்த காற்றின் மீதும் அந்த அலைகளின் மீதும் அதிகாரம் உடையவர். சோதரம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு அணுகுண்டை உருவாக்குறான் அப்படின்னா அந்த அணுகுண்டை வெடிக்க வைக்கிறதுக்கும் அவனுக்கு தெரியும். அதை வெடிக்க வைக்காம, அது இங்கிலீஷ்ல ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க தெரியல, டிஃப்யூஸா ஏதோ அதை பண்ணுவது டிஃப்யூஷன் தம்பி சொல்றாரு. அப்போ அதை வெடிக்க விடாம நிப்பாட்டுறதுக்கும் அவருக்கு தெரியும். அப்போ அந்த அணுகுண்டின் மீது அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. சோத்ரம். ஒரு எந்திரத்தை உருவாக்குறோம்னா அந்த எந்திரத்தை ரன் பண்றதுக்கும் அதை ஆஃப் பண்றதுக்கும் அதை நிறுத்துவதற்கும் அந்த எந்திரத்தை உருவாக்கியவருக்கு நன்கு தெரியும். அதே போலதான் தேவன் தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இயங்குவதற்கும் அதே போல அதனுடைய இயக்கத்தை நிறுத்துவதற்கு அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. என்ன அமைதியாயிட்டே? சோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது மனுஷனை படைக்கிறாரு, மனுஷன் ஜீவாத்மா ஊதுறாரு, ஊதுனவனு தான் இயங்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து வரும் பொழுது அவனை விட்டு என்ன ஆயிருது, அந்த ஜீவன் பிரிந்து போகிறது. அப்போ காலங்கள் யார் கைத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நான் வாழ்றதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை, நான் மரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்னை படைத்தவர் என் மேலதான், என்னை வாழ வைப்பதற்கும் என் வாழ்க்கையை நிறுத்துவதற்கும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பல பேர் இன்னைக்கு தூக்கு போட்டுக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மருந்து அடிச்சுறாங்க, இடையில ஏதாவது எங்கேயாவது விழுந்து செத்து போறாங்க. இல்லை இல்லை இல்லை, நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை நம்ம உயிரை மாய்த்து கொள்வதற்கு. சோதரம். ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம மாய்த்துக்கிட்டோம்னா நம்ம தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு ஏதோ புதிய வழிமுறையெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் உயிரை எப்படி ரொம்ப நாளை கொண்டு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு பிளான்லாம் நடக்குது. ஆனால் அது நல்லா தான் தெரியுது. மனித அறிவு, தேவன் கொடுத்த மனித அறிவு
அதை பயன்படுத்தி, அந்த தேவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி தேவனை எப்படி மிஞ்சி நம்ம காரியங்களை செய்யலாம். அப்போ தேவன் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறாரு. ஆமென், சோதரம். 60 வயசு ஏறி போனா ஒரு 80 வயசு. ஆமென், இந்த 80 வயசையும் தாண்டி எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு ரிசர்ச் நடக்குது. இந்த 80 வயசு, ஒரு 40 வயசு தாண்டும் போதே கையெல்லாம் சுருக்கம் விழுந்துருது. இன்னைக்கு நம்ம பூசுற பூச்சில கூட கொஞ்சம் சுருக்கம் விழுந்துருது. அப்போ இவன் என்னச்சுன்னா ஒரு 150 வயசு வரைக்கும் அப்படி பளபளப்பா வைக்கிறதுக்கு இன்னைக்கு ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ இது எல்லாமே என்னன்னா முற்றிலும் நம்ம அழிவை நோக்கி, அழிவுக்கு நேராக நம்ம இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சோதரம். கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஐசக் வந்திருக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா அவங்க வார்டுக்கு வர்றாராம். வந்துட்டு வலி அவருக்கு காலில் ஏதோ சுகர்னால புண்ணெல்லாம் ஆகி ஏதோ வலியில் வேதனை தாங்க முடியாத வலினோடனே இந்த பெயின் கில்லரை கொடுப்பான்னு கேட்டால் இவன் எப்போ வந்தாலும் கொடுக்க முடியாதுன்னொடனே அவர் கோவம் வந்துருச்சு. தாத்தா, உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது இந்த வலியை பொறுத்துக்கோங்க. இந்த பெயின் கில்லரை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதை கொண்டு வந்துடும்? கிட்னி பிரச்சனையை கொண்டு வந்துடும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அப்படியா ராசா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. நான் கேட்டேன், இல்லை நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கியே கொடுக்க மாட்டீங்க, இது நல்லது சொல்கிறீங்க அவங்களுக்கு. இதே இது ப்ரைவேட் கிளினிக் வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் கொடுப்போங்க. அந்த வலி நிவாரணியே ஒரு ஆக்கத்துக்கு வந்தது, அந்த நம்மளை அழிக்கிறான் வச்சு. சோதரம். அப்போ எல்லாமே பார்க்கும் பொழுது ஆரம்பம் எப்படின்னா நம்மளை வந்து அப்படி ஒரு ஆக்கத்துக்கு நேரம் அணு உலைகள்லாம் நிறுவனாங்க நாடுகள். அதுங்க வந்து அணுசக்தி எதுக்கு? மின்சாரம், அந்த சக்தி இந்த சக்தி, இதுக்கெல்லாம் வந்து அணுசக்தி தேவைப்படுகிறதுன்னு அந்த அணு உலைகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த அணு உலைகளை, அதாவது ஆற்றல் வேணும், அதாவது எனர்ஜி வேணும்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுவனவங்க கடைசியில் அழிவுக்கு ஏதுவான அணுகுண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க நாட்களில். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், யஸ்வந்த் சொன்னது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காக கேம்ஸு இல்லையா? இது இப்போ என்ன ஆச்சு? குழந்தைகளை கண்ணியில் பிடிச்சி வச்சிச்சு வலையில். இன்னுமே யாரெல்லாம் மொபைல் கொண்டு வரீங்க சர்ச்சுக்கு வரும்போது? சின்ன பிள்ளைங்க கை தூக்குங்க. மொபைலே யாரும் கொண்டு வரக்கூடாது, பெற்றோர்கள் வாங்கி வச்சிடணும். இந்த பிள்ளைங்க யாராவது மொபைல் கொண்டு வந்தால் நாங்களோ எல்டர்ஸோ பார்க்குறவங்க பிடிங்கிக்கிடுவோம், அதை திருப்பி கொடுக்க மாட்டோம், ஏலம் விட்டுருவோம். கொண்டு வரக்கூடாது. பெற்றோர்களும் கொண்டே வரக்கூடாது. ஏன்? பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபோன் வந்துன்னு கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி யார்கிட்ட வரும்? அவங்ககிட்ட தான் வரும், பெற்றோர்கள்ட்ட தான் வரும். யார்கிட்ட வந்துருப்போது? உங்களுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது. நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறோம். அதனால் யார் பார்த்தாலும் பிடிங்கி வச்சுக்கோங்க. சோத்திரம். ஏலம் விட்டுருவோம். கொஞ்சம் ஃபண்டெல்லாம் தேவைப்படுது ரொம்ப பேருக்கு. இந்த 2 ப்ராஜெக்ட் வர புது ப்ராஜெக்ட் வந்துச்சு. சோத்திரம். ஒரு பாஸ்டர் ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் தங்கச்சி ஆனி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இன்னும் சொல்லலை, இப்போ தங்கச்சி ஜெயஸ்ரீ அதை பேசியிருக்கிறாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க விகேர் விஷயம் டீமோட. இப்போ ரொம்ப ஏழைகளுக்கு உதவ வேண்டிய ப்ராஜெக்ட் நாங்கள் பயன்படுத்திடுவோம். அப்புறம் நீங்கள் அழுதாலும் கொடுக்க மாட்டோம். சோத்திரம். ஆமாம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஏதோ நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக வருகிற மாதிரி வந்து நம்ம அழிவை நோக்கி தான் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாரம் இந்த ஒவ்வொரு உயிரினங்கள் மேலேயும், வானத்தின் மேலேயும், அந்த வானத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்கள் மேலேயும், அண்ட சாஸ்திரங்கள் ஒவ்வொரு காரியத்தின் மேலே ஆண்டவருக்கு, அதுக்கு மேலே மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு இன்னொன்று மேலே அதிகாரம் இருக்குது. பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் இருக்குது. சோத்திரம். அவர் பாவத்தை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம உட்காந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு. ஏரோதியாள் என்கிற அந்த பெண், அவன் மனைவி முறை கொண்டாடி கொண்டிருக்கிற அவளுடைய மகள் வந்து அங்கே வந்து டான்ஸ் ஆட வாரா. அவர்கிட்ட ஆல்ரெடி இவன் சொல்லிட்டாரு, யார்? ஏரோது சொல்லிட்டாரு, நீ என்ன கேட்பியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவன் என்ன கேட்க, கொடுங்க ஆண்டவரே, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம். சோத்திரம். பாவத்தை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த வொர்ஷிப்போட கேட்டோம். அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ண, தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தை கடந்து போய் நமக்காக அவர் கிருபாதர பலியானார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பு செய்யவும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை, பாவத்தை மன்னிச்சாருல, நியாய தீர்ப்பும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்காகவும் தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்க போதுமானவர். நம்ம நியாய தீர்ப்பில் போய் நிற்கணுமா வேண்டாமா? நிற்கணும்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. தூக்கிறாதியே. சோத்திரம். உங்களுக்கு இப்போ எந்த குழு கொடுத்துரும், தூக்கிறாதியே. சோத்திரம். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புலலாம் போவே கூடாது. கர்த்தருடைய வருகை நாளைக்கு இருக்கா, அடுத்த வாரம் அடுத்த மாதம் இருக்குதா, அப்போவே நாங்கள் என்ன செய்ய பண்ணோம்? ஜீவனோடு இருக்கிற நம்மவும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒருவருக்கு தான் நம்மளை மறுரூபமாக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. சோத்திரம்.
இன்னைக்கு எதையோ நம்புகிறோம், பொய்யானவைகளை நம்புகிறோம், மாயானவைகளை நம்புகிறோம். அந்த மாயானவைகளாக நம்மளை என்ன செய்யாது? மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவர் மட்டுமே நம்மை மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது எல்லாவற்றையும் ரொம்ப காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது, அதெல்லாம் நம்ம பேச நேரமும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர், படைத்த எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உடைய தேவன். ஸ்தோத்திரம். இங்க எதுக்கியா இதை சொல்றீங்க? அவர் கடலையும் காற்றையும் அவர் படைத்தாரு. அந்த கடலின் மீதும் காற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. பேதுருவை வான்னு சொல்லி அழைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். அப்போ வா என்று சொல்லி அழைத்தவர் நம்ம எந்த இடத்துல நம்ம போகிற இடத்துல அவரை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு அகற்றி போடக்கூடியவர். ஸ்தோத்திரம். நம்ம பாதையை விட்டு அகற்றி போடக்கூடியவர். ஸ்தோத்திரம். நம்ம சுற்றி நின்றாலும் அதையும் அகற்றி போடக்கூடியவர். அடிக்கடி சொல்லுவோம், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஸ்தோத்திரம். அப்போ நாம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்காக அவர் யுத்தத்திலே களமிறங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு காரில் எழுதியிருந்தது, வித் காட் ஆல்வேஸ் எவ்ரி திங் இஸ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள்னு ஒரு காரில் பின்னாடி. என்னடா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சோத்திரம். இந்த ஊரில் எழுதியிருந்தாங்கன்னு. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாமே என்னது? பாசிபிள். ஹல்லேலூயா. அப்போ கூட இருந்து அவர் நடத்தக்கூடிய தேவர். ஏன்னா நமக்கு என்ன பேதுருக்கு விரோதமாக அந்த அலைகள் அந்த படகுக்கு விரோதமாக அடித்தது, அவர் அந்த படகையும் அந்த காற்றையும் கடலையும் அவருடைய அதிகாரத்தினால அங்கு அடக்கினார். சோத்திரம். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் வான்னு சொன்ன ஒரு பேதுரு பாட்டில் அங்கே ஆண்டவர் வர்றாரு, தனியாக விடல. ஆண்டவர் வந்து இவங்க நீங்கள் படகுல போங்கப்பா, நான் தனியாக போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. இவங்க படகுல போயிட்டு இருக்கிறாங்க. நினச்சிருப்பாங்க, இவடா அந்த ஆள் இவ்வளோ நேரம் கூட இருந்தார், நீ வாட்டில் வான்னு சொன்னவர் நம்மளை பாட்டில் விட்டுட்டு அவர் வாட்டில் எங்கிட்ட போயிட்டார். இல்லை, அவர் அங்கே வர்றாரு. சோதரம். ஹல்லேலூயா. அப்போ அவர் வர்றாரு. வரும்போது இவங்க பார்க்குறான், பேதுரு எங்க கொந்தளிக்கிற கடல், நடுக்கடல் ஆயிடுச்சு. கதிர்காற்றா இருந்தபடியால படகு அலைவுபட்டது, கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு நிச்சயமா பயத்துல அவங்க ஆடி போயிருப்பாங்க. அங்க அவங்கள வான்னு சொன்ன ஆண்டவர் இல்ல, அப்படி கூடவே வந்திருக்கிறார். சோதரம். யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் நம்ம ஒருபோதும் தனித்து விடுவதே இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடும் இந்த பாலைவன தேசத்துல தனியா இருக்கிறோம், எனக்கு யாரும் இல்லை, உறவினர் இல்லை, நண்பர் இல்லை, உற்றார் இல்லை. ஒரு சபையா இருந்தாலும் தனித்து விடப்பட்டிருக்கோம், அங்கங்க இருக்கிற இடத்துல தனித்தான் விடப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் அழைத்த தேவன், வா என்று சொல்லி அழைத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த கடல்ல ஆண்டவர் இருக்கிறார். சோத்திரம். நம்மளை சுற்றி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும், பயமுறுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், சொல்ல போனா இன்னும் ஊருக்கெல்லாம் போயிட்டா ஜிஎஸ்டி வரி நம்மளை கடுமையாக பயமுறுத்துது. நான் யோசிச்சு பார்த்தேன். கடந்த நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். கார் வாங்கினாலும் ஜிஎஸ்டி வரி, 30% மேலே ஜிஎஸ்டி வரி கட்டணும், 35%. காரை விற்றாங்கன்னா இந்த வாங்கின காரை ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஓட்டிட்டு விற்கும் போது ஒரு 1 லட்சத்துக்கு விற்கிறோன்னு வைப்போமே அந்த காரை, கிட்டத்தட்ட அதில் 80% 70% வரியா போயிருதான் அவங்களுக்கு. இதெல்லாம் பயமுறுத்தக்கூடிய காரியம் தான். சோத்திரம். ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் அனுதினமும் நம்ம வேலை ஸ்தலத்தில் போய் இருக்கும்போது நமக்கு பயப்படாமல் இங்கே வேலை செய்கிறோமா, இப்படி வேலை பார்த்துருப்போம், நட்டையும் போல்ட்டையும் திருப்பிட்டு சூப்பர்வைசர் வராருன்னு பார்ப்போம், அவனுக்கு பயந்துட்டு. கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்றாரு, உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்றாரு. சோதரம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நம்ம நினைக்கலாம், தனித்து விடப்பட்ட இன்னைக்கு இங்கேயும் இந்த தேசத்துல இருந்துட்டு தனித்து விடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன். கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? அப்படி சொல்லுவாங்க, தலையாட்டுங்க, கை தூக்குங்க, கையெல்லாம் தூக்க நாங்கள் பார்க்க வேண்டாம். சோதரம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோட இருக்கிறேன். உங்கள் சூழ்நிலையில் நான் உங்களோட இருக்கிறேன், உங்கள் பிரச்சனைகளில் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் வேதனைகளில் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் மன பாரத்தில் உங்கள் மன அழுத்தத்துலையும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் உங்களை கூப்பிடாம விட்டோம், இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் கூப்பிடாம விட்டோம், ஒரு 10 நாள் உங்களை கூப்பிடாம விட்டோம், யாருமே என்னை கூப்பிடலையே. ஒரு பிரதர் பார்க்க வராரு 15 நாள் கழிச்சு, பிரதர் என்னை யாருமே கூப்பிடல பிரதர். வேண்டாம், கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராக இருக்கிறார். சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு கூப்பிடாம வந்ததுக்கு பல அலுவலர்கள் நிமித்தமாக உங்க கூப்பிடாம வந்திருக்கலாம். இங்கே எல்லாம் அவசரமாக தான் ஓடி இருக்கிறோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா இன்னைக்கெல்லாம் காலைல இது மாதிரி ஆகிப்போச்சு, ஸ்கிட்டு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. யார் ரெமிஷா எழுப்பி விட்ட மாதிரி. ஹல்லேலூயா எழுப்பி விட்டோடனே நம்ம ஆஷா ஹல்லேலூயா அப்படின்னு இருந்துச்சு. இல்லை, நான் 5 காலுக்கு அலாரம் வச்சேன், எந்திரிச்சேன்.
எந்திரிச்ச வச்சு கொஞ்சம் குளிராக இருக்குது, அந்த போரை விட்டு வெளியே வர மனசு வர மாட்டேங்குது. அப்படியே சரி கொஞ்ச நேரம் படுத்த பாருங்க. 5:40 வச்சேன், 5:40 எந்திரிச்ச ஒரு கொஞ்சம் நெளிச்ச பாருங்க, அப்படி தூங்கிட்டேன். திடீர்னு அலாரமே அடிக்காம மொபைலை எப்படியோ ஆண்டவர் எடுக்க வச்சு தான் சொல்ல முடியும். 6:25 போனா அப்படின்னு பாருங்க, அவனு துள்ளி அல்லேலூயாங்கம்மா எந்திரிச்சாவா. ஏன்னா யோசிச்சு பார்த்து நான் அப்படி அவசரமான உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். அனுதினமும் காலை நேரத்தில் ஓடுறது, இந்த குளிர்காலத்தில் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அவசரமான உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். அதனால் ஒருவேளை கூப்பிட்டுனாலும் நாங்களாம் கூப்பிடலாட்டி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தனிமையாக இருக்கேன்னு நினச்சக்கூடாது. கோவப்படுங்க, அதை பற்றி வருத்தம் இல்லை. தனிமையாக இருக்கேன்னு நினைக்காது. சோத்திரம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சோத்திரம். கோவப்பட்டு சண்டை ஓட்டுறாதியா. சோத்திரம். ஆண்டவர் சொல்ல சண்டை ஓடக்கூடாதுன்னு சொல்லிக்கார். சோத்திரம். ஆமென். அந்த ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, பேதுரு வான்னு விட்டார், அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. 12 சீஷர்களையும் கூடவே தான் போயிட்டு இருக்கிறாரு. சோத்திரம். அவர் ஹல்லேலூயா. தனிமையிலே விடாத தேவன். சோதரன். நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல பாருங்க, அந்த யாக்கோபு அழைச்சிட்டாரு. யாக்கோபு கடந்து போற ஆண்டவர் யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 28:15 நினைக்கிறேன். யாக்கோபு தான் சொல்றாரு நினைக்கிறேன். ஆதியாகமம் 28:15. அப்படி இங்கே வந்துட்டு வருஷ கணக்காச்சு, 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர் பிரதர், 7 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நானும் சம்பாதிச்சு பார்க்கேன். போட்டதெல்லாம் பொத்த பையில் போட்ட மாதிரியே இருக்குது. ஒரு வீடு இடம் கூட வாங்க முடியல, ஒரு வீடு கூட கட்ட முடியல, பிள்ளைகளையும் நான் படிக்க வைக்கணும். இது மாதிரி சிந்தனையெல்லாம் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அழைச்சிட்டேன்ல, நான் உன் கூட இருந்து நீர் போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்திய தேசத்துக்கோ அல்லது வேறு தேசத்துக்கோ உங்களை திரும்பி கூட்டு போவார். சோத்திரம். அல்லேலூயா. கூட்டு போவார்ல. சிலவங்க இங்கேருந்து வாழ்க்கையே முடிஞ்சு போகும் உங்களுக்கு. அதே இப்படி. சோத்திரம். அப்போ உங்களை அப்படி அழைத்து திரும்ப போக செய்து உங்களோடு அவர் சொன்னதை செய்யும் அளவும் தனியாக விட்டு போக மாட்டாராம். அல்லேலூயா. நான் பேசக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க எங்க போய் லிங்க் பண்ணிடணும்னா ஏசாயா 41:13 லிங்க் பண்ணிடணும். சோத்திரம். அல்லேலூயா. ஏசாயா 41:13 என்ன அப்படின்னா, தூங்கி இருந்தேன்னா அல்லேலூயா அப்படின்னா உடனே தூங்கணும். ஏசாயா 43:13 சத்தம் கேட்டோன்னே என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு சொல்லுறா, டகார்னு போயிடணும். உன் வலது விடுத்து பயப்படாதே. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தா நீங்க விசுவாசிச்சா அது நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது கூட ஒரு காரியத்தை பேசுங்க, மனைவி இப்படி பேசிட்டு இது அதுன்னு சொல்லியிருந்தா, இங்கே வரு நம்மள தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா கணக்கு கூட்டல்கள் பெருக்கல் வகுத்தல் இது எல்லாமே இருக்கக்கூடாது. இல்லை அவங்க தப்பு செய்ய சொல்ல, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தது. நம்ம செய்வோம், ஒரு வேலையை கொடுக்குறாரு, இந்த வேலைக்கு போனால் அது எத்தனை நாளைக்கு கம்பெனி இருக்கும், நம்ம எண்ணம். இந்த மாதம் சம்பளம் போடுவானா, ஊருக்கு நான் சம்பளம் அனுப்ப முடியுமா, இந்த கடனை அடைக்க முடியுமா. ஆண்டவர் கூப்பிட்டாரு, பேசாமல் போய் வேலையை பார்த்துருக்க வேண்டிய ஊமை போய் மாதிரி நம்ம செய்கிற வேலையை. அல்லேலூயா. கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம உண்மையாக செய்யும் பொழுது வேலைக்காரனுக்கு கூலியை வழங்காது இருப்பாரா? வசனம் சொல்லுது, கொடுத்துட்டே இருப்பார். சோத்திரம். நம்ம தான் கணக்கு கூட்டி கடைசி நல்ல கம்பெனியாக இருக்கும் சேர வேண்டான்றோம் பல நேரங்களில். அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ உன்னோடு இருந்து அந்த யாக்கோபு கூட சொன்ன அந்த வசனம், ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 43:1 சொல்கிறாரு, என் தாசனாகிய யாக்கோபே. அல்லேலூயா. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறார் இல்லையா. யாக்கோபு அவன் இஸ்ரவேலன், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அந்த வசனம் நம்மளோடு சொல்லுது, நான் உன்னோட இருப்பேன். சோத்திரம். அல்லேலூயா. நான் உனக்கு துணை, எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். சோத்திரம். எதிர்காட்டா இருந்தாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். பட்டக்கு தள்ளாடி கொண்டு இருந்தாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். இங்கே இருந்தால் மட்டும் கிடையாது, எங்கே போய் இருந்தாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். சோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறா, பரிசுத்தவான்களை அவர் கைவிடவே மாட்டார்னு சங்கீதம் 37:28 சொல்லுகிறது. சோத்திரம். அதெல்லாம் வேண்டாம், பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு அங்கே யாரை பார்த்து, பேதுருவை பார்த்து, பயப்படாத பண்ணான் தான், பயப்படாம இரு. அல்லேலூயா. தேடி வந்துட்டேன்னா வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு தள்ளாடுதல்கள் இருந்தாலும் அவர் தனித்து விடுவதில்லை. சோத்திரம். போராட்டத்தின் நடுவிலே தனித்து விடுவது. ஏன்னா ஏசாயா சொல்லுது, ஏசாயா அந்த 41:13 சொல்லுது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ துணை நிற்கிற தேவன் தனித்து விட்டுட்டு போறதில்லை. மத்தேயு 14:24 அந்த பார்க்கும் பொழுது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காத்தா இருந்தபடியால் அலைகளினால அலைவுபட்டது, தள்ளாடுது படகு. நம்ம வாழ்க்கை தள்ளாடினாலும் போராட்டம் நம்மளை சுற்றி இருந்தாலும்
அவர் நம்மளை தனியா விட்டுட்டு போற ஆண்டவர் கிடையாது, உங்களோடையும் என்னையும் இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்ம பயப்படுகிற நேரத்தில் அவர் வந்து சொல்றாரு 14:27 பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை வந்து நம்ம பயத்தை போக்குகிற தேவனாக இருக்கிறார். சோதரம் நம்ம பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு நமக்கு தைரியத்தின் ஆவி, பலத்தின் ஆவியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, 27வது வசனத்துல, நான் தான் பயப்படாதருங்கள். இந்த நான் தான் வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன். யாத்ராகமம் 3:14 மோசே கேட்குறாரு, மோசே சொல்கிறாரு, நீ தான் அந்த ஜனங்கள்லாம் மேய்க்கணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் போன அந்த ஜனங்கள் எப்படி, நான் என்ன சொல்லணும், நீங்கள் அதாவது உன்ட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னோடனே, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தான் என் பேர், இருக்கிறவர் சொன்னாருன்னு போய் சொல்லு அப்படின்னு. இப்படி போய் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அங்கே இடத்துல அது ஐ ஆம் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்குது. என்னன்னா இந்த இடத்துல ஐ ஆம் ஹியர் அப்படின்னு, எங்கள் 14:27 நான் தான் ஐ ஆம் ஹியர் அப்படின்னு போட்டிருக்குது. அது யாத்ராகமம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேன்னு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. God said to Moses, I am who I am. Tell the people of Israel, I am sent me to you. ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறவராக இருக்கிற தேவன். அப்போ நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், என் கூட எப்பவும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விட்டு பிரியாத தேவனாக இருக்கிறார். சோதரம் இருக்கிறவராகவே இருக்கிறவர், வேற எங்கேயும் இல்லை, என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ இந்த இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, எபிரே பதத்தின் படியான தமிழ் அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷில் சொன்னோன்னா எக்ஸிஸ்டிங் காட். ஹல்லேலூயா. அப்போ எக்ஸிஸ்டிங் காட் அப்படின்னா ஆதி முதலே இருந்த தேவன். ஹல்லேலூயா. சோத்ரம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்க முடியும்? ஆதி முதல் நம்முடைய தேவன் இருந்தார் என்பதை. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் எக்ஸிஸ்டிங்காக இருந்தார்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ வசனம் சொல்லுறது சங்கீதம் 55:19 ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:33 ஆதி முதலாய் வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து கை வேலைப்பாடுகளாலே உருவாக்கப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆதி முதலாகவே இருக்கிறவர். சோத்திரம். அவரால் தான் சகலமும் என்ன செய்யப்பட்டதா? உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சகலத்தையும் அந்த உலக அண்ட சாசரங்களை படைத்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத. பல காரியங்கள் இந்த உலகத்தில் நம்மளை பயப்படுத்தக்கூடிய காரியங்களாக தான் இருக்கும். நம்ம இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிறோம். சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்குது? பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன சூழ்நிலைகள் பயப்படுத்தினாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்? பயப்பட வேண்டிய தேவையில்லை, தைரியமாக இருக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு என் மனைவி வந்து போனால், நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன், இங்கேருந்து கொழும்பு பண்டார்நாயகா ஏர்போர்ட் ஸ்ரீலங்காவில் போய் இறங்கி ஸ்ரீலங்காவில் வந்து மதுரைக்கு டிரான்சிட், நான் முந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ பெறப்பட்ட ஃப்ளைட் என்ன பண்ணிட்டாங்களாம், ஏதோ சின்ன கோளாறுன்ட்டாங்களாம். கோளாறுன்னு சொன்னோன்னே எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் கண்ணிலையும் பீதி. உத்தரவு திரும்பி பார்த்து இவன் முன்னால் உட்காந்துருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டு இவங்க மட்டும் அவங்க வரல கூலாக உட்காந்துட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க, எனக்கு பயம் தோணலை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை முடிந்து போகும், ஆனால் நமக்கு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் மரணத்திற்கு பின்பாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? மரணத்திற்கு பின்பாக நமக்கு இருக்கிற வாழ்க்கையை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் நாம். சோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்களித்திருக்கார் நமக்கு. மரணத்திற்கு பின்பாக நம்ம எங்க போறோம்? உயிர் மீண்டும் ஆண்டவர் வரக்கூடிய நாளில் உயிர் தெழுந்து எங்க போறோம்? பரலோக ராஜ்யம் போறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா ஜனங்கள் விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இல்லை. கடந்த நாட்கள்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் என்ன இருக்குது? பெரிய வைல்டு ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ. காட்டுத்தீ அதுக்கு அப்படி சொல்கிறோம், வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதில் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. அங்கே இன்னும் ஒரு 20 பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம், இவங்க போய் நெருப்பு வைத்திருப்பார்கள் என்று. சொல்லப்போனால் அந்த பகுதி வந்து அதிக வருமானத்தை கொடுக்குற பகுதி அமெரிக்க தேசத்திற்கு. ஹாலிவுட் அங்கே தான் இருக்குது. இப்போ ஆஸ்கார்
அந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லா பெரிய பெரிய காரியங்களும் அங்கே இருக்கிறது. பெரிய பெரிய ஆட்கள், செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா வந்து ரொம்ப பெயர் பெற்றவர்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள், சினிமாவில் நடிக்கிறவங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் நெருப்பு வந்த உடனே தெருக்கோடியில் போய் நிற்காங்க. போட்டிருக்க சட்டை பேண்ட் ஷூவோடு போய் நிற்காங்க. அடுத்து மாற்றுறதுக்கு கூட ட்ரெஸ்ஸு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் நெருப்பு பற்றி எரிகிறது சொல்கிறாங்க. சிலவங்க நெருப்பு வைத்து விட்டார்கள் யாருன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஏன்னா கடந்த வருடங்களில் அங்கே மழையின் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சான். ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ட்ரைனஸ்னால, இந்த காற்றும் அடித்ததுனால, காற்றடிக்கிற நேரத்தை காட்டுத்தீ பிடித்து கொண்டதால் அங்கு பகுதி முழுவதுமாக எரிந்து போனதை பார்க்குறோம். ஒரு அருமையான ஊழியக்காரர் நம்ம சபையில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, பாஸ்டர் ஹட்சன் டெய்லர் அப்படின்னு, அப்துல் கலாம் ஆசாத் அவர் பேர். அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, கோடி கோடியாக சம்பாதித்தாலும், எல்லாத்தையும் தேடினாலும், பேரும் புகழையும் தேடினாலும், கர்த்தரை தேடாமல் வாழக்கூடிய மனிதருடைய வாழ்க்கை நிற்கதியாக இருக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல பாவம் பெருகி போயிட்டு, அங்க விபச்சார பாவம் பெருகி போயிட்டாங்க, ஓரின சேர்க்கை பெருகி போயிட்டாங்க. இல்லாத பாவமே அங்க இல்லை, அங்க இல்லாத பாவமே இல்லை. எல்லாம் அவங்க லேசாக எடுத்துக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட இடங்கள்ல தேவன் அந்த நாள்ல சோதோம் கொமோராவை அழிச்சது போல இன்னைக்கும் இப்படிப்பட்ட இடங்கள்ல தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து நாமும் நம் சந்ததியும் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து சொல்லுகிறபடியாக, இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடியாக வாழ்க்கையை வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சோதரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, சோதரம். அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாட்கள்ல காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. சோதரம். நம்மையும் நம்ம சந்ததியும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, வேத வார்த்தையின்படி நம்ம வைத்துக் கொள்வதற்கு, வேத வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோதரம். அப்படி அழைக்கப்பட்ட மனுஷன் தான் அந்த பேதுரு என்கிற ஒரு மனுஷனும் கூட. அந்த அப்படி மட்டுமல்ல, அப்படி வாழ்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட மனுஷன் தான் பேதுரு. ஹல்லேலூயா. அந்த பேதுருவை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சோதரம். ஹல்லேலூயா. அவர் பயப்படாதேன்னு சொன்ன தேவன் பேதுரு கூட இருந்து அவரை விடுவித்த தேவனா தான் இருக்கிறார். உங்க கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை வாசிச்ச 22 வாசிக்கும் பொழுது பார்த்தா அந்த கர்த்தர் துணை நின்றார். பேதுரு கூட நின்னாரு. கர்த்தர் துணை நின்றா காற்றும் அடங்கும், கடலும் அடங்கும். சோத்திரம். நம்மளும் பேதுருவும் கர்த்தர் சொன்னபடி செய்தார் அவர். சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய விசுவாச குறைவு எல்லாம் பல விதத்தில் நம்ம பேசலாம். இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, அத்தனை பேர் அந்த படவுல 12 பேர் இருந்தாலும் அவருக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தோட தைரியமா நான் நடந்து வரட்டுமேன்னு கேட்கக்கூடிய ஒரு இருதயம் வந்ததே அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அப்போ இப்படியாக பேதுரு வான அழைத்து அவரை ரட்சித்த தேவன், அவர் கூட இருந்து அவர் கரத்தை பிடித்து அவர் விடுவித்த தேவன், அற்புதம் செய்த தேவன் தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இது பெரிய ஒரு இதெல்லாம் நான் பேச போல, அப்படி அந்த தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவனா, அனைத்தையும் படைத்த தேவனா இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ இந்த அனைத்தையும் படைத்த தேவனா, அந்த கடலுக்குள்ள அந்த பிரச்சனை நடக்குது. காற்றையும் கடலையும் படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் மட்டுமல்ல, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், உலகத்தில் மட்டும் இல்லை அண்ட சாஸ்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவனா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சோத்திரம். ஆனால் இப்படி சொல்ற நம்மளை பார்த்து முட்டாள்னு சொல்லுவான், உலகம் முட்டாள்னு தான் சொல்லும். இல்லை, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் எப்படி விலையேற பெற்ற ஞானிகள். ஹல்லேலூயா. ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்படாத உண்மையை உங்களுக்கும் எனக்கும் தேவன் வெளிப்படுத்த இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோத்திரம். சயின்டிஸ்ட் சொல்றான், பூமி உருகி ஊத்திரன்னு. பைபிள் எழுதியிருக்குது, இந்த பூமி வெந்துருகி அழிந்து போகணும்னு போட்டிருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட் இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று நான் ஒரு ஆர்டிகல், இந்த வாரத்தில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஆதாம் ஏவாள் வாழ்ந்தார்களா? அவர்களுடைய வழித்தோன்றல் தான் நம்மளான கேள்வி இருக்குது. சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆதாம் ஏவாளின் வழித்தோன்றல்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா. உம்மாலே நேர்த்தியாக
அழகாக வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த கேரூப் அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டது. பெருமை நிமித்தம் அது கீழே நீர் விழத்தள்ளினீர் அல்லவா? கீழே விழுந்த எதிரியானவன் எப்பொழுதும் என்னை கீழே தள்ளிவிடும்படியாக அந்த பெருமை எனக்குள்ளாக கடந்து வந்து நான் கீழே தள்ளப்படும்படியாக என்னிடம் பெருமைகளை கொண்டு வரும் பொழுது நான் என்னுடைய ஆதி அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தருவீராக. அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. என்னை என் நிலைமையிலே என்னை கண்டுகொண்டீர் என்பதை என் இருதயத்திலே வைத்து என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து உம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவனாய் நானும் என் குடும்பமும் சபையும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. தகப்பனே, நான் உலகத்தினர் பார்க்கும் பொழுது நான் பைத்தியமானவன், உலகத்தினர் பார்க்கும் பொழுது நான் பலவீனமானவன், உலகத்தினர் பார்க்கும் பொழுது நான் இழிவானவன். ஆனால் அப்படிப்பட்ட என்னத்தான் நீங்கள் தெரிந்து கொள்றீங்க, அப்படித்தான் என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. ஏன்னா உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றுகிற அந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசித்தேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினால் என்னை நீதிமானாக்கின தேவன் என்னை நீதிமானாக்கின அந்த தேவனை எப்பொழுதும் மேன்மை பாராட்ட எனக்கு வருகிற உயர்வு, எனக்கு வருகிற பொருளாதார உயர்வு, எனக்கு வருகிற புகழ் எல்லாவற்றின் போதும் நான் ஒவ்வொரு நிமிடமும் உயர்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலும், ஈவன் என் பலவீனங்களிலும் என் வேதனைகளிலும் நான் என்னை விடுவித்த, என்னை நீதிமானாக்கின, என்னை தெரிந்து கொண்ட, என் தேவைகள் எல்லாம் சந்தித்து வைத்திருக்கிற, என்னை உயர்த்தி வைத்திருக்கிற இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்த மட்டும் எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எப்பொழுதும் தாழ்மை உடையவனாய் இருந்து உம்முடைய அளவில்லாத கிருபைகளை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவுவீராக என்று அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோட சபையோட சகல பரிசுத்தவான்களோட தேவனுடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர்